கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் கதைகள் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க இன்னைக்கான கதை மற்றும் வேத வசனத்தை பார்க்கலாம். இவர் தாங்க சாமு. இவர்கிட்ட நிறைய விளைநிலங்கள் இருக்குது. இவர் ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலங்களில் பண்படுத்துறது, அப்புறம் அதில் பயிரிடுறது தான் எப்போவுமே அவரோட வேலைங்க. தன்னுடைய நிலத்துக்காக இவ்வளோ காரியங்களை பண்ணுறதை பார்த்து அவரோட நண்பர்கள் அவரை கிண்டலும் கேலியும் பண்ண ஆரம்பித்தாங்க. நீ உன்னோட நிலத்துக்காக இவ்வளோ பிரயாசப்படுற, இதில் எந்த ஒரு பயிருமே வரலை, அதே போல் உனக்கு இதன் நிமித்தம் எந்த ஒரு வருமானமுமே வரலை, அப்புறம் எதுக்காக நீ இதை செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்களில் கிண்டலும் கேலியும் பண்ணாங்க. அவர் தன்னுடைய நண்பர்கள் சொல்கிறது எதையுமே தன்னுடைய காதில் வாங்கிக்கலாங்க. அவர் ஒவ்வொரு நாளும் உண்மையாக தன்னுடைய விளை நிலங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை உண்மையாக செஞ்சுட்டு வந்தார். ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு விளை நிலங்களிலுமே நல்ல விளைச்சல் இருந்ததுங்க. அதே மாதிரி அதன் நிமித்தம் அவருக்கு நல்ல வருமானம் கிடைச்சதை பார்க்கலாம். இதை தாங்க நம்மளுடைய வேதத்துலேயும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த சாம போலவே நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே அநேக காரியங்கள் நடந்திருக்கலாங்க. ஏன் இப்போ கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. இந்த வசனம் சொல்லுகிறபடி என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் உண்மையாய் செய்யும்போது பிறர் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறத நிச்சயமாய் பார்க்க முடியும். ஆமாங்க, நம்ம ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. அதனால் நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோம். நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே ஆயத்தப்படுத்துவோம். இந்த வெளிச்சம் கதைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோடையும் இதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளைக்கு மீண்டும் வேறு ஒரு வசனம் மற்றும் கதையோடு சந்திப்போம். நன்றி.